கோ கிரீன், கிரீன் மூவ்மெண்ட், இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ நிறைய மேரேஜஸில், ஈவெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரீ சாப்ளிங்கு, அதுக்கப்புறம் விதைப்பந்துகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய மரங்கள் நடணும், நம்ம ஒரு க்ரீன் கவர் எடுத்துகிட்டு வரணும். நல்ல விஷயங்க, சூப்பர், வெரி இம்ப்ரெசிவ். ஆனால் ஒரு சின்ன பேசிக் இதை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்ல. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஹைரைஸ் பில்டிங் கட்டுறோன்னா அதோட ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியம். அப்போ தானே அந்த பில்டிங் வந்து காலம் கடந்து நிலைச்சு நிற்கும். அதே மாதிரி தானேங்க நம்மளுடைய நிலமும் நம்மளுடைய நீரையும் நம்ம பாதுகாத்தா தானே நம்ம வைக்கிற மரங்களும் காலம் கடந்து நிற்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு மரங்கள்ன்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு வரமாக அமைகிறது தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம மரத்தை நடுறது வந்து அதோட பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. அடுத்த ஜென்ரேஷன்ஸ் தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அந்த நீரையும் நிலத்தையும் நம்ம பாதுகாக்கணும். நிலத்தில் நுண்ணுயிர்கள் அது வந்து நல்ல செழிப்பாக இருந்தால் தான் நிலமும் செழிப்பாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு, அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைட்ஸ் ஆகட்டும், டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸில் கூட அவ்வளோ கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணோன்னா நிலத்தில் அந்த நுண்ணுயிர்கள் எப்படி வாழும்? ஏன்னா விதைப்பந்துகளையோ இல்லைனா மரக்கன்றுகளையோ நம்ம நடத்தவில்லைங்க. அதை வந்து பறவைகளும் அணில் போன்ற மற்ற உயிரினங்களுமே அதை பார்த்துக்கும். நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா இயற்கையை பாழாக்காம, நீர் வளத்தை பாழாக்காம ஒரு பெரிய ஒரு கடமையாக இதை நம்ம எடுத்து செய்யணும். இதை வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது உதவும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த விதத்துலையும் இயற்கையோடு நம்ம போட்டி போட வேண்டாம். அதோடு சேர்ந்து ஒன்றி வாழ்ந்தோன்னா நம்மளுக்கும் சரி, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு வரமாக இது அமையும். நன்றி.